மாவட்டம் ராயினிப்பட்டி கிராம பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வியினை அளித்து ஆண்டுதோறும் சாதனை மாணாக்கர்களை உருவாக்கி வரும் பள்ளி சாம்பவிகா மேல்நிலை பள்ளியாகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இப்பள்ளியின் செயலாளர் திரு ஏஎம் சேகர் அவர்களை தற்சமயம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். நேயர்களுக்கு வணக்கம். அதாவது 2000 ஆரம்பித்த இந்த பள்ளி 2000 ஆரம்பித்து நான் கிட்டத்தட்ட 2006 இந்த பள்ளியில் இருக்கேன். இப்போ 2013 நான் செயலர் பொறுப்பை ஏற்றிருக்கேன். நான் வந்ததுக்கப்புறம் இந்த பள்ளியில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணுங்கிற உத்வேகத்தோடு தான் வந்தேன். என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நல்ல மாணவர்களை ஒழுக்கத்தோடு கூட கல்வியை கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஆக இன்றைக்கி அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அந்த கல்வி பணி ஆட்டிக்கிட்டு இருக்கோம். நல்ல ஆசிரியர்கள், நல்ல மாணவர்கள், அது மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல அட்மாஸ்பியர் வேணும், நல்ல சூழ்நிலைகள் வேணுங்கிறதுக்காக நிறைய மாற்றங்கள் இந்த பள்ளியில் பண்ணியிருக்கேன். இப்பள்ளியின் நுழைவு வாயிலில் ஒரு ஆலயம் ஒன்றும் அமைந்துள்ளது. இருபுறமும் வானுயர்ந்த மரங்களின் அணிவகுப்புடன் மாளிகை போன்ற கட்டிட அமைப்புகளுடன் ரம்யமான சூழ்நிலையில் அமைய பெற்றது இப்பள்ளி. வணக்கம், என் பெயர் கணேஷ், இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். எங்கள் பள்ளியினுடைய நோக்கம், அதாவது இந்த பள்ளி 2000 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பள்ளியினுடைய முக்கிய மோட்டோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒழுக்கம் சார்ந்த கல்வி. 2001 முதல் ஹை ஸ்கூலும் அதற்கு பிறகு ஹையர் செகண்டரி ஸ்கூலும் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ கடந்த 3 ஆண்டுகளாக நம் பள்ளியினுடைய சாதனை நிகழ்வுகள் நிறைய அரங்கேறியுள்ளன. குறிப்பாக கல்வியில் எடுத்துக்கொண்டோமானால், கடந்த 3 ஆண்டுகளாக பள்ளி மாவட்டத்தில் முதலிடமும் 2ஆம் இடமும் பெற்று சிறப்பு சேர்த்துள்ளது. இந்த மாவட்டம் பேசிக்காக பின்தங்கிய மாவட்டம் என்று சொன்னால் கூட கல்வியில் சிறந்து வழங்கக்கூடிய ஒரு பள்ளியாக எங்களுடைய பள்ளியானது திகழ்கிறது. மழலை புன்னகையோடு ஆரம்ப கல்வியில் ஆடல் பாடலோடு முழுமையான அர்ப்பணிப்போடும் இளம் சிறார்களுக்கு சேவை மனதுடன் இப்பள்ளி ஆசிரியர்கள் பயிற்சி அளிக்கின்றனர். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் என் நாகராணி. நான் சாம்பவிகா மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். நான் 2010ஆம் ஆண்டு இங்கு நர்சரி அண்ட் பிரைமரியின் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றேன். ஆனால் நர்சரி அண்ட் பிரைமரியின் ஒரு பொற்காலம் தொடங்கியது 2012ஆம் ஆண்டில்தான். ஏனென்றால் 2012இல் தான் எங்களது செயலர் திரு ஏஎம் சேகர் அவர்கள் இப்பள்ளியின் செயலராக பொறுப்பேற்று இப்பள்ளியை மிகவும் திறம்பட செயலாற்றி கொண்டிருக்கிறார். இப்பள்ளிக்கு பலவிதமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி இந்த பள்ளியை சிவகங்கை மாவட்டத்தின் முதன்மையான பள்ளியாக மாற்றுவதில் அவர் பெரும் பங்காற்றி கொண்டிருக்கிறார். அவரின் தலைமையின் கீழ் நான் தலைமை ஆசிரியராக பணியாற்றுவதை மிகவும் பெருமிதம் கொள்கின்றேன். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், பசுமரத்தாணி போல் பதியும் இளம் வயதில் மாணாக்கர்களை பன்மொழி வித்தகர்களாகவும் பல்துறை வல்லுநர்களாகவும் மாற்றும் ஓர் ஆலயமாக விளங்குகிறது இக்கல்வி நிறுவனம். இப்பள்ளியில் பயிலும் குழந்தைகளுக்கு பயிற்சி கல்வியோடு தனித்திறன் வளர்ப்பு முறைகளும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. ஒழுக்கம் சார்ந்த கல்வி, அதுக்கு நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக பசங்களுக்கு ஒழுக்கம் இருந்ததுன்னா எஜுகேஷன் அவங்களுக்குள்ளே கொண்டு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் ஒழுக்கம் என்று எடுத்துக்கொண்டால் வெறும் அமைதியாக இருக்கிறது மட்டும் இல்லை, வீட்டில் எப்படி அவங்க பேரண்ட்டை
நடந்து கொள்ள வேண்டும், இங்கே ஆசிரியர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சக மாணவ மாணவிகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் போன்ற எல்லா விஷயங்களையும் நாங்கள் இங்கே கற்றுக் கொடுக்குறோம். சின்ன சின்ன ஒரு விஷயங்களை கூட நான் வந்து ரொம்ப கவனத்தில் எடுத்து செய்கிறேன். காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் ஸ்கூலில் தான் இருக்கேன். ஒவ்வொரு மாணவனையும் கவனிக்கிறேன், ஆசிரியரை கவனிக்கிறேன். ஒரு கல்வி மட்டும் மாணவனுக்கு போதுமா அப்படின்னா அது நிச்சயமாக கிடையாது. ஒழுக்கத்தோட கூடிய கல்வி கண்டிப்பாக தேவை. இன்றைக்கி உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய குற்றவாளிகள் எல்லாம் படித்தவங்களாக தான் இருக்காங்க. அது காரணம் அவங்களுக்கு வந்து கல்வி பயன்படலை, மதிப்பெண் பயன்படலை. ஒழுக்கமில்லாத ஒரு கல்வியினால் வந்த விளைவு தான். அது இல்லாமல் நல்லதொரு ஒழுக்கத்தை கொடுத்து அதோட கல்வியை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. நவீன ரக கட்டிட அமைப்புகளுடன் காற்றோட்டமான இயற்கை சூழலோடு நவீன ரக கற்பித்தல் உபகரணங்களோடும் திறமையான ஆசிரியர்கள் மூலம் டிஜிட்டல் தொழில்நுட்ப முறையில் ஆரம்ப கல்வி முதல் உயர்நிலை கல்வி வரை மாணாக்கர்களுக்கு பாடங்கள் போதிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு மாணாக்கருக்கும் தனி கவனம் செலுத்தி ஆசிரியர்கள் பொறுப்புணர்வுடன் செயல்படுகின்றனர். இப்போ இங்கே படிக்கிற மாணவ மாணவிகள்லாம் என்னுடைய ஃபேன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஆசிரியர்கிட்ட கூட அவங்க சென்று அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல தயங்குவாங்க. ஆனால் என்கிட்ட வந்து உடனே வந்து சொல்லிடுவாங்க. ஒரு கிளாஸில் ஃபேன் வரலாம் உடனே வருவாங்க, சார் ஃபேன் வரல சார்பாங்க. ஆசிரியர் கிளாஸுக்கு குறித்த நேரத்தை வரலையா சார், ஆசிரியர் வரல சார் அப்படிம்பாங்க. அந்தளவுக்கு மாணவ மாணவிகளோட அவங்கள ஒருத்தனாக தான் நான் இருந்துகிட்டு இருக்கேன். என்னை பார்க்குறதுக்கு வந்து ஒரு டைம் அப்படிலாம் நான் வச்சுக்கிறது இல்லை. எந்த நேரத்துலையும் வந்து என்னை பார்க்கலாம். அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி காலையில் 7 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் இங்கே தான் இருக்கேன். முதல் ஆளாக வர்றேன், கடைசி ஆளாக தான் நான் போகிறேன். அதை வந்து கடந்த 3 ஆண்டுகளாகவே நான் தொடர்ந்து அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன். இன்னொரு விஷயம், இங்கே உள்ள ஆசிரியர்களும் அலுவலக பணியாளர்களும் ஒரு டிரைவர்ஸோ இவங்களாம் கூட ஒரு நாள் கூட லீவ் எடுத்துருக்கலாம். இந்த 3 ஆண்டில் நான் ஒரு நாள் கூட பள்ளிக்கு வராமல் இருந்ததில் என்னுடைய நேரத்தை நான் மாற்றிக்கினது இல்லை. அது போக மாணவ மாணவிகள் வந்து எளிதில் அவங்களுடைய பிரச்சனையை என்கிட்ட சொல்கிறதுக்காக சஜஷன் பாக்ஸ் அப்படின்னு போட்டு செக்ரட்டரின்னு போட்டு வச்சுருக்கேன். அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் அதில் எழுதி போட்டுருவாங்க. போட்ட உடனே அதை கூப்பிட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவை அவங்களுடைய ரெமெடி உடனே தீர்த்து வச்சுருவேன். பத்தாம் வகுப்பு மாணவர்களை நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு நிறைய தேர்வுகள் வைத்துக்கொள்ளும். குறிப்பாக பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு சிறப்பான தேர்வுகள் நடைபெறுகிறது. யூனிட் டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டெஸ்ட்டு இதெல்லாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். அதன் மூலமாக அவங்க வந்து அவங்களுடைய எய்ம் வந்து கண்டிப்பாக ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், சில பேருடைய எய்ம் வந்து கலெக்டர் ஆகணும். இந்த மாதிரி நிறைய அவங்களுக்குள்ள எய்ம் இருக்கிறது. அதனை நாங்கள் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு அவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சிங் கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி எங்களுக்கு எவ்வளவு பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமோ அந்த அளவுக்கு ஸ்லோ லேர்னர்ஸ் அவங்களும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களை நம்பி நிறைய மாணவர்கள் இந்த பள்ளியில் சேர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக கிராமப்புற மாணவர்கள் எங்களிடம் நிறைய படிக்கிறாங்க. தமிழ் வழி, ஆங்கில வழி இரண்டும் எங்கள் பள்ளியில் இருப்பதனால் அவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கிராமப்புற மாணவர்களுக்கும் சிறப்பான ஒரு கோச்சிங் கொடுக்கப்படுகிறது. வணக்கம், என் பேர் சாருமதி. நான் கிராமத்துலேருந்து வரேன். 10th வந்து 481 ஸ்கோர் பண்ணி இப்போ 12th நல்ல மார்க் எடுப்பேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு ஸ்கூல் வந்து எனக்கு தகுந்த நல்ல உதவி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் செயலர் வந்து எங்களுக்கு நிறைய வந்து உதவி பண்ணுறாங்க, ஃப்ரெண்டாகவும் பழகுறாங்க. எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்காங்களோ அதுக்கு மட்டும் தனியாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால் எங்களால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியுது. அது மாதிரி மெடிக்கல், இன்ஜினியரிங் போகிறவங்களுக்கு தனியாக எக்ஸாம் வச்சு கண்டக்ட் பண்ணுறதுனால எங்களுக்கு வருஷம் வந்து மெடிக்கல்ஸ்க்கும் போகிறாங்க, இன்ஜினியரிங்க்கும் நிறைய பேர் போய்கிட்டே இருக்காங்க. இப்பள்ளியில் உள்ள இயற்பியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மாறும் பாடத்திட்டத்திற்கு ஏற்ப புதியதாக உபகரணங்கள் வாங்கப்படுவதால்
அவை நல்ல செயல்பாட்டுடன் இருப்பதோடு துல்லியமான அளவீடுகளை கணக்கிட ஏதுவாக உள்ளது. இயற்பியல் ஆய்வகத்தில் செய்முறை பயிற்சிக்கான அனைத்து உபகரணங்களும் சிறப்பாக அமையப்பெற்றுள்ளன. மாணாக்கர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அதிக எண்ணிக்கையில் ஒவ்வொரு ஆண்டும் புதியதாக உபகரணங்கள் வாங்கப்படுவதால் அனைத்து மாணாக்கர்களும் நல்ல முறையில் செய்முறை பயிற்சிகளை ஆர்வத்துடன் செய்கின்றனர். தேவைக்கேற்ப நவீன உபகரணங்களும் உடனுக்குடன் வாங்கப்படுவதால் துல்லியமான அளவீடுகளை மாணாக்கர்களால் கணிக்க முடிகிறது. இங்கேயே தங்கி படிக்கிற அளவுக்கு நாங்கள் வசதிகள்லாம் எங்கள் பள்ளி நிர்வாகமானது செய்து கொடுத்துருக்கிறது. ஸோ இங்கே நைட்டு தங்கிட்டு அவங்க படிச்சுட்டு காலையில் திரும்ப அவங்க வீட்டுக்கு போய்ட்டு திரும்ப ரிட்டன் ஸ்கூலுக்கு வர மாதிரியான ஏற்பாடுகள்லாம் இருக்கிறது. அதே மாதிரி மாணவிகளுக்கென்று தனியான ஸ்டடீஸ் இங்கே நடத்தப்படுகிறது. ஸோ இது மட்டும் அல்லாமல் நிறைய வளர்ச்சியானது சமீப காலங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் கடந்த 3 ஆண்டுகளாக மாவட்டத்தில் முதலிடம் பெற்றுள்ளோம். கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு மாவட்டத்தில் 2ஆம் இடம் 496 மதிப்பெண் பெற்றுள்ளார்கள். அதே மாதிரி மாவட்டத்தில் 3ஆம் இடமும் பெற்றுள்ளது. அதே போன்று 12ஆம் வகுப்பில் எடுத்துக்கொண்டால் கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு மாவட்டத்தில் முதலிடம் 1173 மார்க் எடுத்திருக்காங்க. அவங்க மெடிக்கல் போயிருக்காங்க. அதே போன்று கடந்த ஆண்டு மாவட்டத்தில் குறிப்பாக கல்வி மாவட்டத்தில் 3ஆம் இடம் 1172 மதிப்பெண்களை பெற்று எங்கள் பள்ளிக்கு சிறப்பை சேர்த்துள்ளார்கள். ஸோ இந்த ஆண்டும் அதே மாதிரியான ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். இப்பள்ளியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வுத் திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. ஒவ்வொரு மாணாக்கரும் தனிப்பட்ட முறையில் ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் மேம்படுத்தப்பட்ட ஆய்வக வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. மிக மிக நவீன உபகரணங்களை கொண்டு தண்ணீர், சிமெண்ட் மற்றும் தாது சம்பந்தமான சோதனைகளும் மாணவர்களால் செய்து பார்க்கும் வகையில் ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பேரண்ட்ஸ் மீட்டுன்னு நாங்கள் வைப்போம். குவார்ட்டர்லி, ஆஃபர்லி இந்த மார்க் முடிஞ்சதுக்கப்புறம் மாணவனுடைய தரம் எப்படி இருக்குது, பெற்றோர் என்ன சொல்ல விரும்புகிறாங்க, மாணவனை பற்றியும் பள்ளியை பற்றியும் என்னை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறாங்கிறத கேட்குறதுக்காக அங்கேயும் சஜஷன் பாக்ஸ் வைப்போம். இது வரைக்கும் இந்த 3 ஆண்டுகள் 2012 இது வரைக்கும் ஓரிரு லெட்டர்களை தவிர, அதுவும் பள்ளியை பற்றி எந்த குறையும் இது வரைக்கும் வந்ததும் கிடையாது. எந்த பெற்றோரும் என்னை பார்த்து இந்த பள்ளி நல்லா இல்லை, எஜுகேஷன் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னதும் இல்லை. காலையில் இரவு வகுப்பு வைக்கிறோம். இரவு வகுப்பில் மாணவர்கள் எல்லாரையும் அனுப்பிட்டு தான் நான் வீட்டுக்கே போகிறது. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எதிர்கால திட்டம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு, நான் எதிர்காலத்தை பற்றி சொல்ல, இந்த ஆண்டே எங்கள் பள்ளி கண்டிப்பாக மாநில அளவில் ஒரு மதிப்பெண் எடுப்பாங்க. வணக்கம், என் பேர் அர்ஜுன் காந்தி. நான் சாம்பவிகா ஸ்கூலில் படிக்கிறேன். 12th எக்ஸாம் நாங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கோம். செக்ரட்டரி சார், ஹச்எம் சார்லேருந்து டீச்சர்ஸ் வரைக்கும் எல்லோரும் எங்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் அவங்க சொன்னபடி கேட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம். கடந்த 4 வருஷமாக எங்கள் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ரேங்க் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷமும் கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணணும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. டீச்சர்ஸும் என்கரேஜ் பண்ணுறாங்க. நாங்களும் அவங்க சொன்னபடி கேட்டு நடந்துக்கிட்டு இருக்கோம். ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும்னு நம்பிக்கை இருக்குது. நல்லா படிக்கிறவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டோட அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் இங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. 10th நாங்களாம் நல்ல மார்க் எடுத்தனால எங்களுக்கு ஃபீஸ் ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வீட்டுக்கு போனால் படிக்க முடியாத காரணத்தினால இங்கேயே நைட் தங்கி படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. டீச்சர்ஸும் நைட் ஃபுல்லாக எங்கள் கூட இருந்து எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. என்னோடய பேர் மகாஸ்ரீ. நான் சாமவிகா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இங்கே 5 வருஷமாக படிக்கிறேன். வருஷமும் புது மாற்றங்கள் இந்த ஸ்கூலில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த மாற்றங்கள் ரொம்பவே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அப்புறம் எங்கள் பள்ளியை பற்றி சொல்லணும்னா, அது ஒழுக்கத்துறைய கல்வியை எங்களுக்கு வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அதை நிர்வாகத்தில் இருந்து அவங்களே ஸ்ட்ரைட்டாக எங்கள்கிட்ட கேட்டு அதை நிவர்த்தி பண்ணி வைக்கிறாங்க. அதனால் நாங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் படிக்க முடியுது. அப்புறம் எங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் பாடத்தில் வந்தால் அதை உடனுக்குடனே டீச்சர்ஸ்கிட்ட போய் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிறதுனால எப்போவுமே அது மறக்காமல் எங்களுக்கு மைண்டில் செட் ஆகிடுது. அதனால் நாங்கள் எக்ஸாம்ஸில் குட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறோம். என் பேர் ஜான்சன். வெளியூர்லேருந்து வரேன், கிராமப்புறத்துலேருந்து வரேன். இந்த ஸ்கூலு கிராமப்புறம் நகர்ப்புறம் இல்லாமல் ஈஸியாக எல்லோரும் படிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இங்கே நான் 10th அதிக மார்க் எடுத்ததுனால எனக்கு ஃபீஸ் ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நான் 12th அதிக மார்க் எடுப்பேன்னு நம்புகிறேன்.
தேர்வு எழுதுவதற்கு வசதியாக மிகப்பெரிய வளாகம் ஒன்றும் அமையப்பெற்றுள்ளது. என் பேர் பாலகணபதி. நான் கிராமத்துலேருந்து வரேன். 6வதுலேருந்து இங்கே தான் படிக்கிறேன். 10th நல்ல மார்க் எடுத்தேன். 493 மார்க் எடுத்தேன். நான் 10th நல்ல மார்க் எடுத்தனால எனக்கு ஃபீஸ் ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்காங்க. 12th நல்ல மார்க் எடுக்க நம்பிக்கை இருக்குது. இங்கே வந்து டீச்சர்ஸ்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. பொதுவாக வந்து சப்ஜெக்ட்னாவே மற்ற எல்லாமே கரெக்டாக எழுதிடுவோம். 1 மார்க்கில் தான் நமக்கு மார்க் போகும். ஆனால் இங்கே வந்து சார் வந்து நமக்கு அதுக்குன்னு ஒரு தனி கேர் எடுத்து 1 மார்க் மட்டும் நிறையா மார்க் எடுக்கிறக்காண்டி நிறையா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் 1 வேர்ட்லேயே நாங்கள் ஃபுல் மார்க் வாங்கி இந்த வருஷம் ஸ்டேட் ரேங்க் அச்சீவ் பண்ணணும்னு நல்ல நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி இங்கே நாங்கள் படிப்பு மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்லா கவனம் செலுத்தி எல்லோரும் நாங்கள் ஸ்போர்ட்ஸ்லேயும் அச்சீவ் பண்ணிட்டு வரோம். கடந்த 2 வருஷமாக நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வாங்கினோம். 12th போன தடவை 1172 மார்க் வாங்கினோம். இந்த தடவை அதை விட 20 மார்க் கூட வாங்கி ஸ்டேட் ரேங்க் வாங்கணும்னு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. 2012-13 நான் வந்த வருஷம் இந்த பள்ளி வந்து டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வந்தது, டிஸ்ட்ரிக்டில் 3rd வந்தது. இது இந்த பள்ளியுடைய முதல் சாதனை. கடந்த வருடம் கல்வி மாவட்டத்தில் 3ஆவது இடம் வந்தோம். அது மாதிரி ஸ்டேட்டில் 10th 4வது இடத்துக்கு வந்தோம். இந்த ஆண்டு கண்டிப்பாக இறைவனுடைய கருணையால் நிச்சயமாக ஸ்டேட் ஃபஸ்ட்டு வருவோம். அதில் எந்த மாற்றம் இல்லை. அதே நேரத்தில் வந்து இந்த ஆண்டு நான் சொன்ன மாதிரி ஸ்டேட் ரேங்க்குங்கிறது இந்த பள்ளி கண்டிப்பாக வரும். அதோடு நிறைய மாற்றங்கள் ஒரு ஆசிரியராலேயோ இல்லை ஒரு மாணவராலேயோ ஒரு நிர்வாகத்தாலேயோ கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு நல்ல மாணவனால் மட்டும் சாதிக்க முடியாது. ஒரு நல்ல ஆசிரியர் இருந்தால் மட்டும் சாதிக்க முடியாது. சரி, ஒரு நல்ல நிர்வாகம் இருந்தால் சாதிக்குமா? அதுவும் கிடையாது. எல்லாருடைய பங்களிப்புக்கு மேல் இறைவனுடைய கருணை இருக்கணுங்கிறத என்னுடைய தீர்மானமான எண்ணம். நிச்சயமாக இறைவனுடைய கருணை இந்த ஆண்டு எங்கள் பள்ளிக்கு இருக்கும். அந்த கருணையின் மூலமாக ஒழுக்கத்திலேயும் மதிப்பெண்லேயும் சாதிப்போம்னு சொல்லிக்கிறேன். எடுத்துக்கிட்டோம்னா கீழே லோயர் கிளாஸில் பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக 6 to 8 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து 6th and 7th பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸஸ். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பலதரப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள்கிட்ட படிக்கிறாங்க. பர்டிகுலராக தமிழ் மீடியம் வழி மாணவர்களுக்கு ஆங்கில எழுத்து பயிற்சி அந்த ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸஸ் கொடுக்குறோம். அதனால் அவங்களுடைய அந்த ஹேண்ட் ரைட்டிங் ஆனது நல்ல திருத்தமாக இருக்கிறது. அவங்க அடுத்த 9th 10th வரும்பொழுது இந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். 9th 10th 11th 12th அதனால் வந்து அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இல்லைன்னா கீழே லோயர் கிளாஸில் பார்த்தீங்கன்னா 1 to 4th பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யோகா கிளாஸு, அதே மாதிரி அபாகஸ் கிளாஸு, அதுக்கப்புறம் இன்னும் ஹிந்தி வகுப்புகள், இந்த மாதிரி சிறப்பு வகுப்புகள் நிறைய எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த ஆண்டு எங்களுடைய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக மாநில அளவில் ஒரு இடம் பெற வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு எங்களது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பான முறையில் ஒர்க் செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு வந்து பள்ளி நிர்வாகம் முழு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் என்னென்ன விரும்புகிறோமோ அது அனைத்து ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்து கொடுத்து எங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பள்ளியில் பயிலும் மாணாக்கர்களுக்கு சிறந்த ஆசிரியர்கள் மூலம் சிறப்பான அபாக்கஸ் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. வணக்கம், என் பேர் ஃபாஸ்டினா. இந்த ஸ்கூலில் 5 இயர்ஸாக படிக்கிறேன். இந்த ஸ்கூலில் வந்து படிப்பு சம்மந்தப்பட்டது மட்டுமே இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறையா சொல்லித்தராங்க. எங்கள் ஸ்கூலில் கண்ணதாசன் கலை இலக்கிய மன்றம் சார்பில் கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, இந்த மாதிரி நிறையா போட்டிகள் வைக்கிறாங்க. இதனால் நாங்கள் வந்து படிப்பு மட்டும் இல்லாமல் நிறையா திறன்களை வந்து வளர்த்துக்க முடியுது. இதே மாதிரி வேறு ஸ்கூல்களுக்கும் போய் அங்கே நடக்கிற போட்டிகளில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறையா ப்ரைஸ் கொண்டுட்டு வரோம். இதனால் எங்களோட படிப்பு சம்மந்தப்பட்ட மூளை வளர்றது இல்லாமல் தனித்திறமைகள் வந்து நிறையா வளருது. இதனால் எங்கள் ஸ்கூலுக்கு எங்களால் பெருமையும் சேருது. பசுமரத்தாணி போல் எந்த ஒரு செயலும் எளிதாக பதிகின்ற இப்பள்ளி நாட்கள் சிந்தனைகளை சிதறாமல் ஒருங்கிணைத்து மாணாக்கர்களுக்கு மனோதிடத்துடன் அவர்தம் திறமைகளை வெளிக்கொணர யோகாசன பயிற்சியும் இப்பள்ளி மாணாக்கர்களுக்கு வழங்கப்படுகிறது. கல்வியில் மட்டும் எங்கள் பள்ளி வந்து சிறந்து விளங்குகிறது என்று சொல்ல முடியாது. கூடுதலாக ஸ்போர்ட்ஸ், அதாவது விளையாட்டிலும் எங்களுடைய பள்ளி சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது. ஸோ கடந்த ஆண்டு வட்டார அளவில் நிறைய ப்ரைஸஸ் பெற்று வந்தார்கள். இந்த ஆண்டும் வட்டார அளவில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைஸஸ் வாங்கி வந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா அண்டர் 14 வந்து ஒரு பொண்ணு, அதாவது அந்த பொண்ணு பேர் சேருனா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குண்டு எறிதல் போட்டியில் தமிழக அரசால் நடத்தப்பட்ட பள்ளிகளுக்கு இடையிலான வட்டார போட்டிகளில் வென்று அதுக்கப்புறம் டிவிஷன் லெவலில் போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஸ்டேட் மீட்டுக்கு இப்போ போயிருக்காங்க அவங்க.
ஸோ அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக நாங்கள் கருதுகிறோம். அது மட்டும் அல்லாமல் அவங்க அண்டர் 14 நேஷ்னல் ஓப்பன் மீட்டில் போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே ஒரு 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி சவுத் ஜோன் லெவல்லையும் போயிட்டு 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் கோதண்டராமன் என்ற மாணவன் வாலிபால் அதில் வந்து சிறந்து விளங்கி தமிழக அணிக்காக அண்டர் 17 அந்த தமிழக அணிக்காக தேர்வு செய்யப்பட்டலான். ஸோ இந்த மாதிரி அகாடமிக் மட்டும் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. விளையாட்டிலும் யார் யாரெல்லாம் திறமையான மாணவர்கள் இருக்கிறார்களோ அவர்களையும் ஊக்கப்படுத்தி ஸ்போர்ட்ஸில் என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கும் ஒரு ஏன்னா அவங்க ஸ்போர்ட்ஸை பேஸ் பண்ணி நிறைய எஜுகேஷனில் லிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால அதுக்கும் நாங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் பள்ளியில் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் சைடு நிறைய பண்ணுறோம். கல்வி பணியில் முத்திரை பதித்ததன் பிரதிபலிப்புகளாய் இப்பள்ளியின் சாதனைகளுக்கு சான்றாய் கிடைத்திட்ட வெற்றி கோப்பைகள், கேடயங்கள் பரிசு பொருட்களாய் மிளிர்கின்றது. வணக்கம், என் பேர் ராமா. நான் இந்த ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 7 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வருஷமும் இந்த ஸ்கூலில் புதிய புதிய மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கூட புது பில்டிங் தந்தாங்க, அது கூட எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரௌண்டிங்லாம் எங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இங்கே இப்போ ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. எந்த டவுட்டு கேட்டாலும் அதை அப்படியே சொல்லிக் கொடுப்பாங்க. நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஸ்டேட் லெவலுக்கு எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே ஏரோ பிளான்ட்லாம் இருக்குது, அது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் தான் இருக்கும். அது இப்போ வந்து இந்த ஸ்கூலில் இருக்குது. மாணாக்கர்களுக்கு சுத்தமான தண்ணீர் வழங்குவதற்காக மினரல் வாட்டர் பிளான்ட் ஒன்றும் இப்பள்ளியில் அமைய பெற்றுள்ளது. இப்பள்ளியில் அனைத்து வகுப்பறைகளும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படுகின்றன. அதாவது இந்த நிகழ்ச்சியை வந்து எத்தனையோ பள்ளி தாளாளர்கள் பார்க்கலாம், ஹெட்மாஸ்டர்ஸ் பார்க்கலாம், இந்த மாதிரி செக்ரட்டரிஸ் பார்க்கலாம். அவங்க எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு மதிப்பெண் மட்டும் ஒரு மாணவனை உருவாக்குவது இல்லை. ஏன்னா உலகத்தில் வந்து மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் மட்டும் சமுதாயத்தில் உயர்ந்ததில்லை. இன்றைக்கி நம்ம பார்க்குற டாக்டர் அப்துல் கலாமாக இருக்கட்டும், எவ்வளோ பேர் வந்து இந்த மாதிரி ஒரு பள்ளி மாணவனாக இருந்தால் வாழ்க்கையில் வந்திருக்காங்க. அவங்க கூட கற்பனை பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க, நாளைக்கு நம்ம இப்படிலாம் வருவோம், ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டாக ஒரு அறிஞராக வருவோம்லாம் நினச்சி பார்த்ததில்ல. அதுக்கு முழுக்க காரணம் வந்து அவங்க ஒழுக்கத்தோடு கூடிய கல்வி கற்றனால் வந்த விளைவுகள் தான். அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அனைத்து பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தாளாளரும் சரி, செக்ரட்டரியும் சரி, ஒழுக்கத்தோடு கூடிய கல்வியை கொடுக்கணும். அது ஒழுக்கம் வந்து பெற்றோர்கிட்ட தான் வரணும். அந்த பெற்றோர் தான் அந்த ஒழுக்கத்தை கொடுக்கணும். அந்த பெற்றோர்கள் இதை கவனித்து ஒழுக்கத்தோடு கூடிய கல்வியை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தணும். பள்ளியும் அது முக்கியத்துவம் கொடுத்து நான் சொன்ன அதே ஒழுக்கத்தோடு கூடிய கல்வி அவங்களுக்கு உயர்வை தரும்னு சொல்லி எல்லோருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேரானை தெளிந்தோனாக்கும் தெளிந்தோனை சான்றோனாக்கும் இக்கல்வி பணி இதனை இவன்கண் விடல் எனும் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க தலை சிறந்த மருத்துவர்களையும் பொறியியல் வல்லுநர்களையும் சமூக சிந்தனையாளர்களையும் உருவாக்கும் சீரிய பணியினை செம்மையாக செய்து வருகிறது இக்கல்வி நிறுவனம்.